ஹாய் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்து சுருக்கம் இருக்கும் வராமல் பர்ஃபெக்டாக எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஓகே வாங்க. இப்போ வந்து நம்மளோட ஸ்லீவோட லென்த்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்னோட லென்த் வந்து 8 + 2 இன்ச்சு வந்து நான் வந்து ஸ்டிச்சிங்காக கொடுக்குறேன். 2 கோடு போட்டுக்க வேண்டிய கேப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா 6.5 வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த 6.5லேருந்து என்னோடய லென்த் வந்து 9 மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் அன்இவனாக இருக்கிறதுனால நான் வந்து அதே மாதிரி வந்து 9 இன்ச்சு கொடுத்த ஒரு கோடு வந்து நான் கிழிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோடு நம்ம போட்டுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண அந்த கேப்போ ஹார்ட்லேருந்து ஒரு கோடு நம்ம வந்து கிழிச்சிக்கலாம். இந்த கோடு நம்ம மெஷர்மெண்ட்லாம் பண்ணது வந்து கரெக்டானு பார்க்குறதுக்கு வந்து என்னோடய பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பார்ட்டோட நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்க்கணும். 9.5 வருது. இந்த 9.5 வந்து பேக் பார்ட்டோட நம்ம திருப்பியும் அதே மாதிரி வந்து சேர்த்து நம்ம அளவு எடுத்து பார்க்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டோன்னு நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22.5 வருது. இந்த 22.5 வந்து இதை டிவைட் பண்ணிங்கன்னா 11.25 வரும். ட்ராப் பண்ணலேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா 11.25 வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு எக்ஸாக்டான வேல்யூ. ஸோ நம்மளுக்கு வந்து ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு மாதிரி வந்து ஒரு கோடு கிழிச்சிக்க வேண்டியது தான். அதுலேருந்து நம்ம கேப் ஹைட் நம்ம லென்த்து கொடுத்துருந்ததுனால அதுவும் அங்கே நம்ம ட்ராப் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த கர்வ் வர்றதுக்காக நம்மளுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் தேவை. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஒரு சென்டர் பாயிண்ட் அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி வந்து அதுக்கு சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன தேவையோ அதே மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு நம்மளுக்கு வந்து இந்த கர்வ் வர்றதுக்காக ஒன்று, அப்புறம் 1/2 இன்ச்சு கொடுத்து ஒரு கர்வை நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழேயும் நம்ம ட்ரா பண்ணிட்டா நம்மளுக்கு எக்ஸாக்டான கர்வ் வந்து சூப்பரான கர்வ் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட்டிங் பண்ண வேண்டியது தான். ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்தது, ஃப்ரண்ட் பார்ட்டும் சரி பேக் பார்ட்டும் சரி 22.5 நம்மளுக்கு வந்தது. அதில் பாதி பார்த்தீங்கன்னா 11.25 வருது. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான நம்மளுக்கு வந்து இந்த 11.25 வந்துச்சுன்னான்றதை வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போயே நம்ம செக் பண்ணிக்கிட்டது தான் ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 11.25 வந்துச்சு. கிளாத்தில் வச்சு நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறமேட்டா நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டும் சரி பேக் பார்ட்டும் சரி நான் ஈவனாக கொடுத்துருக்கேன். ஸோ ஏன் நான் ஈவனாக கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் பேட்டர்னில் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக வந்து கர்வெல்லாம் கொடுக்கல. ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆம்ஹோலாண்ட உங்களுக்கு வந்து சுருக்கம் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சுருக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பட் ஆனால் பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் வந்து வராது. கரெக்டான ஃபிட்டிங் வேணும்னா நம்ம ஸ்லீவ்லேருந்து சென்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து அந்த ஆம்ஹோல் சுருக்கம் வரவே வராது. கரெக்டான ஃபிட்டிங் வந்து நம்ம ஷோல்டரில் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.